வணக்கம். நம்ம ஆன்மாவை பத்தி 2 எபிசோட் பண்ணோம். இன்னைக்கு செடி கொடிகளுக்கு விழிப்புணர்வு இருக்கா? அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது நான் குடுக்க போற எக்ஸாம்பிள் ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ண எக்ஸாம்பிள். ஸோ அத பத்தி டவுட் பண்ணவே வேண்டியதில்ல. ஏன்னா நமக்குள்ளார இருக்க செல்ஸும், அதுல இருக்க அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏயும், தாவரங்கள்ல செடி கொடியில இருக்கிற மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏயும் ஒண்ணே ஒண்ணுதான். ஏன்னா அதுதான் எனர்ஜி சென்டரா இருக்கிறதுனால, நமக்கு இருக்கிற விழிப்புணர்வு அதுக்கும் இருக்கணும். அது எந்த அளவுல இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறது தான் இப்ப என்ன பண்றாங்க, ஒவ்வொரு செடியிலையும் அதோடைய தண்டுல பயோ சென்சர் ஒண்ணு வைப்பாங்க. இந்த பயோ சென்சர் எப்படின்னா, ஸ்கின் ரெசிஸ்டன்ஸ் செக்கிங். ஸ்கின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி செக் பண்றாங்க? குற்றவாளியில நம்ம பரிசோதனை பண்ணும்போது, கையில ஒரு ஸ்ட்ராப் மாதிரி ஒன்று போட்டு, வாட்ச் ஸ்ட்ராப் மாதிரி போட்டு, அதுலேருந்து ஒரு லீட் எடுத்துட்டு போய் மானிட்டர்ல கொடுப்பாங்க. ஒருத்தன் பொய் சொன்னான்னா அவனுடைய ஸ்கின் ரெசிஸ்டன்ஸ் மாறும். அதுலேருந்து கண்டுபிடிப்பாங்க அவன் உண்மை சொல்றானா இல்லை பொய் சொல்றானா தெரிஞ்சே இருக்கும். இதே பிரின்சிபிள் தான் நம்ம இப்போ எதுக்கு பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லேப்ல இந்த மாதிரி மதர் பிளான்ட், டாட்டர் பிளான்ட், இது ரெண்டுக்கும் இந்த சென்சர் வச்சு அந்த லேப்ல ஒரு டெக்னீஷியன் ஸ்மோக் பண்ணுவார். அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் அவருடைய சிகரெட்டை இந்த டாட்டர் பிளான்ட்டுடைய இலையில வச்சு அணைச்சிட்டார். உடனே மதர் பிளான்ட் ரெஸ்பாண்ட் ஆச்சு. இது ஏதோ தற்செயலாக நடக்கிறதுன்னு சொல்லிட்டு 2-3 தடவை ரிப்பீட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆச்சு. அது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் 2-3 நாளைக்கு லீவில் போனார். லீவில் போயிட்டு திரும்பி வந்த உடனே இவர் உள்ளார எப்போ வராரோ அப்போ மதர் பிளான்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதாவது நம்ம எப்போ ஒரு எதிரி நமக்குள்ளார, நம்ம வீட்டுக்குள்ளாரையோ இல்லை நம்ம சுற்றுச்சூழலுக்குள்ளார வரானோ அப்போ நம்ம எப்படி பயப்படுவோமோ அதே மாதிரி அந்த மதர் பிளான்ட் பயப்படுது. இதுலேருந்து என்ன தெரியுது? விழிப்புணர்வு இருக்கு. அந்த விழிப்புணர்வுடைய சக்தி எவ்வளோ இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அதோடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் அது பொழைச்சி வளரணுன்றது தான் அதோடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். ஸோ இதுதான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.